பாத்துக்கோங்க, எதுவுமே கிடையாது. காம்பு 2 காம்பு சுத்தமான சரியா. எட்டயபுரத்தை நோக்கி ஒரு பயணம். ஃபர்ஸ்ட் மதுரை போயிட்டு மதுரை திருமங்கலம், அதுக்கப்புறம் எட்டயபுரம் போறோம். சரியா, எல்லாருமே மேய்ச்சலுக்கு விட்டுட்டீங்களாட்டு இருக்கேன். இந்த இடம் வந்து எட்டயபுரத்துல 10 கிலோமீட்டர். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆர்ஜி ராஜ் விளாக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜி ராஜ். டுடே என்ன விளாக்னா, எட்டயபுரம் சந்தையை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் மதுரை போயிட்டு மதுரை திருமங்கலம் சந்தை பார்த்தாச்சு. அதோட காணொலி முன்னாடியே அப்லோட் பண்ணியாச்சு, அதை செக் பண்ணிக்கோங்க. இது வந்து மதுரை வரைக்கும் போற இது இருக்கும். அதுக்கப்புறம் நேரா எட்டயபுரத்துலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல 2 பண்ணைக்கு போயிருக்கோம். அந்த வீடியோஸ் தான் பார்க்க போறோம். திருமங்கலம் எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு, எப்படி ஆட்டுக்கு தண்ணி போட்டு இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு. போற வழியிலேயே பெரம்பலூர் பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிட்டு, சாப்பாடு சரியில்லை, மீன் குழம்பு ஓகே. இது ஹோட்டல் பேர் வந்து உடையார் ஹோட்டல்னு நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. திருச்சி கிராசிங் காவேரி ரிவர், ஸ்ரீரங்கம் கிராஸ் பண்ணி போயிட்டே இருந்தோம். நல்ல வேளை வெயில் அவ்வளோக்கு அடிக்கல, கிளைமேட் கூலிங்கா இருந்துச்சு. ஆனா வரும்போது செம்ம வெயில். போகும்போது மயில் இல்லாம இடையில இருந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் இந்த ஏரியா காஞ்சி போயிருக்கும், இப்ப நல்லா இருக்கு. இது போற வழியே தார்பாய், தமிழ் தார்பாய்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கல்ல செக் பண்ணும் பிரைஸ் எல்லாம். இங்க எங்க ஏரியாவில் நான் விருதாச்சலத்தில் நெய்வேலியில வாங்குறதுக்கும் இங்கேயும் பிரைஸ் 2x இருக்குது. இங்க நான் 150 ரூபாய்க்கு வாங்குறேன்னா இங்க 300 ரூபா சொல்றாரு. ஆனா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும் வாங்கிட்டு வந்து. அதனால எதுவும் வாங்கல, அப்படியே கிளம்பி போயிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. திருச்சி தாண்டினதும் இருக்கும். அது விராலிமலை அந்த முன்னாடியே லெஃப்ட் சைடில். அதுக்கப்புறம் நேராக கிளம்பிட்டோம். அப்புறம் நைட் ஆயிடுச்சு. ஒரு காத்தாடி ரெக்க வண்டி இருந்துச்சு, பிரேக் டைம்ல பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் நைட்ல தான் எடுத்துட்டு போறாங்க, பகல்ல எடுக்கிறது இல்லை, ஆக்சிடென்ட் நிறைய ஆகுறதுங்கிறதால. அப்புறம் அப்படியே மதுரைக்குள்ள என்ட்ரு ஆயாச்சு. முதல்ல ஒரு இடியாப்ப கடையை பார்த்தோம். சுல்தான் ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்தோம். அந்த வீடியோவும் தனியா ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன், பாத்துக்கோங்க. இடியாப்ப கடை பைக்கு 6. இதான் அந்த இடியாப்ப கடை. சரின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 2 மணி ஆயிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருமங்கலம் நோக்கி கிளம்பிட்டோம். திருமங்கலம் போயிட்டு பார்த்தது தான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருந்தேன், இவங்க எப்படி தண்ணி ஃபில் பண்ணி போடுறாங்கன்னு சொல்லிட்டு. அதோட இல்லாமல் வண்டியை ஒயரை வேற ஏறி நாய் கடிச்சிருச்சு, அதை சரி பண்ணிட்டு எட்டயபுரம் 2 பேர்கிட்ட பேசியிருந்தோம். எட்டயபுரத்துல 10 கிலோமீட்டர் அந்த ஏரியா வந்து. இது அபர்ணான்னு சொல்லிட்டு ஒருத்தர், இங்க அவரோட ஆட்டு பண்ணைக்கே வந்துட்டோம். நேரத்து வாங்கிட்டு இருந்தேன் 27,000. இந்த புல் பாருங்க, 27,000 2 புல்லு. இது என்ன எல்லாரும் என்ன அவங்க இந்த மாதிரி குண்ண விட மாட்டாங்க, பேரை வச்சு குந்தி குந்தி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. புள்ள வச்சு நிக்க. இங்க வந்து கெடாக்குட்டி இல்லாததால கெடாக்குட்டி எதுவும் வாங்கல. ஒரு பொட்டை ஆடு, ஒரு பொட்டைக்குட்டி வாங்கியிருந்தோம். இதோட விலை மதிப்பு எவ்வளவு இருக்கு நீங்க சொல்லிட்டு போங்க. பாத்துக்கோங்க, எதுவுமே கிடையாது. காம்பு 2 காம்பு சுத்தமான காம்பு சரியா. பாலை வந்து புழுகடிட்டு பிச்ச கூடாது, பாலை வந்து புழுகடி பிச்ச கூடாது. இப்ப ஏற்றாடு பீச்சுக்கிட்டீங்கன்னா பறக்குள்ள காம்பு சொல்லிட்டேன். பாலை வந்து காம்பு புழுகடி பிச்ச கூடாதுன்னா அது கேந்திரியான சேனை. இப்ப எனக்கு வந்து சென்னையை பிடிச்சிருக்கு. 3 குட்டியோட வாங்கிட்டாரு. இங்க ரேட்லாம் ஓவராதான் சொல்றாங்க. யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னா 12,000 குட்டி கிடைக்கும், 10,000 கிடைக்கும், 13,000 கிடைக்கும்பாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா நான் வேப்பூர்ல வாங்கினதுக்கும் இங்க போய் வாங்கினதுக்கும் ரேட் அதிகமா தான் இருக்கு. ஸோ நீங்கள் இங்கே லோக்கல்லே பெட்டர் விசாரித்து வாங்கிக்கோங்க. இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் வாங்குறதுங்கிறது வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். டீசல் காஸ்ட் இருக்குது, எல்லாமே அங்கே அதிகமாக தான் சொல்கிறாங்க. யூடியூப்பில் சும்மா அள்ளி கடாயிட்டு போயிடுறாங்க, 10,000 தரேன் 5,000 தரேன்னுட்டு. ஆனால் குட்டியோட குவாலிட்டி நல்லா இருக்காது. இது வந்து இன்னொரு தம்பிகிட்ட வாங்க வந்திருந்தோம். இந்த தம்பி விவரமாக ஆடெல்லாம் ஓட்டிட்டு வந்துட்டாரு. அதாவது விற்கிற ஆட்டோவில் மட்டும் நினைக்கிறேன், இல்லை நல்ல ஆட்டோலாம் அவர் வீட்டிலே வச்சுக்கிட்டாரா என்னான்னு தெரியலை.
ஓட்டிட்டு வந்துட்டாரு. இங்க வந்து ஒரு குட்டி ஒன்று 9500 ரூபா சொன்னாரு. கடைசியா பேசி 9000 சம்திங் வந்துடுச்சு. அது கீழே கொடுக்க முடியாதுன்ட்டாரு அந்த குட்டியெல்லாம். ஆனா பாருங்க எல்லாருமே வெயிட்லாம் அவ்வளவு கிடையாது. இது குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, வாங்கிட்டு வந்திருக்கோம். மொத்தம் இவர்கிட்ட 4 குட்டி வாங்கணும். 2 கெடா, அந்த கெடா ஒண்ணு கருப்பு இல்ல அது ஒண்ணு, இன்னொன்னு செவல அது ஒண்ணு, 2 பொட்டை, 2 கெடா 2 பொட்டை, 34,000 வந்துருச்சு. இது அதிகமா கம்மியான்னு சொல்லிட்டு போங்க பாப்போம். தம்பி அதுக்கு மேல குறைச்சி கொடுக்க முடியாதுன்ட்டாரு. நீங்க இதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா எவ்வளவுக்கு வாங்குனீங்க என்னன்னு சொல்லுங்க. அதே மாதிரி நான் கேட்டேன், அந்த 12,000 13,000 சொல்றீங்களா, அதெல்லாம் எப்படி இருக்குன்னா இதை விட குவாலிட்டி கம்மியா கொடுப்பாங்களாம். இதை விட குவாலிட்டி கம்மினா அது எப்படி இருக்குன்னு தெரியல அந்த குட்டியெல்லாம். அதுக்கப்புறம் நேரம் எட்டயபுரம் சந்தைக்கு வந்தாச்சு. இங்க வந்து சனிக்கிழமை தான் அது வெள்ளாட்டு சந்தை, வெள்ளிக்கிழமை கொடிய இது செம்மறி ஆடு தான் நிறைய வருமா. நாங்க வெள்ளிக்கிழமையே வந்திருந்தோம், அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வந்து பார்த்தோம், அவ்வளோக்கு ஒன்றும் வெள்ளாடுலாம் இல்லை, இருந்தாலும் ஓவர் ரேட் சொன்னாங்க. ஆடே ஒன்றும் கூட்டமே இல்லை பாருங்க, பூரா செம்மறி ஆடு தான் வருமா வெள்ளிக்கிழமை. எட்டயபுரம் சந்தை வந்து சனிக்கிழமை, அதாவது வெள்ளி சனி 2 நாளுமே. வெள்ளிக்கிழமை செம்மறி ஆடு மட்டும்தான் வரும், சனிக்கிழமை மட்டும்தான் வெள்ளாடு வரும். அது மாதிரி திருமங்கலம் சந்தை வந்து வெள்ளிக்கிழமை. ஸோ யாராவது வர இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. சனிக்கிழமை காலையில் இங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எட்டயபுரம் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே தான் இருக்கும் எட்டயபுரத்தை பொறுத்த வரைக்கும் சந்தை. வேற எங்கேயும் அலையணும் அவசியமே கிடையாது. ஒரு 4-5 ஆடு தான் இருந்துச்சு, எல்லாம் ரேட்டு விசாரிக்கல. பார்த்துட்டு அப்புறம் கிளம்பி வந்துட்டோம். ஆட்டுக்கு தேவையான அந்த தீவன பொட்டி தண்ணி வைக்கிறதெல்லாம் வெளில வித்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கேட்கும்போது 2,700 சொன்னாங்க. அப்புறம் கேட்டா 2,000 கொடுத்தாங்க ஒருத்தர் கூப்பிட்டு. ஸோ ஆடு வாங்குறத ரொம்ப பேரம் பேசி வாங்குங்க, ஏமாந்துடாதீங்க யார்ட்டையும் போயிட்டு. கொடியாடு லோக்கல்லே முடிஞ்ச அளவுக்கு பாருங்க, கிடைக்காத பட்சத்துக்கு வேணா சும்மா அந்த வழியா போறீங்கன்னா போயிட்டு வாங்கிட்டு வாங்க. ஏன்னா அங்கதான் ஏதோ ஒரிஜினல் இருக்கிற மாதிரி ரொம்ப ரேட் அதிகமா சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து கறி ரேட் 800 ரூபா தான், அங்கெல்லாம் 1000 ரூபா விற்கிது. அதுக்கேற்ற மாதிரி தான் அங்க ஆடு கொடுப்பாங்க. ஸோ பெட்டர் இங்கேயே சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட நேர்பீச் லொகேஷன்ல எங்கேயா சந்தை இருக்கும், அங்க நல்லா கிடைக்கும் பாருங்க. அங்கேயே பார்த்து சூஸ் பண்ணி வாங்குறதா உங்களுக்கு பெட்டர் பெஸ்ட். அதை விட்டுட்டு எட்டயபுரம் போனீங்கன்னா வச்சு தாளிச்சு நல்லா அமுச்சு விட்டுருவாங்க. அவ்வளவுதான், அப்படியே சந்தையை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. மொத்தம் நாங்க 6 வாங்கியிருந்தோம். ஒரு ஆடு 3 பொட்டைக்குட்டி 2 கெடா, மொத்தம் 6 உருப்படி வாங்கியிருந்தோம். அங்கே எடுத்துட்டு அப்படியே வந்துட்டோம். வரும்போது சரியான வெயில், மதுரை கிட்ட வந்தாச்சு. அங்கிருந்து மதுரை வந்துட்டு அப்படியே வீட்டை நோக்கி கிளம்பி வந்தாச்சு. நாங்க வியாழக்கிழமையே போயிருந்தோம். வேகம் நைட்டு போயிட்டு வெள்ளிக்கிழமை சந்தையை பார்த்துட்டு வரலான்ட்டு. நான் எட்டயபுரம் சனிக்கிழமை தான் போல, அதனால மிஸ் பண்ணியாச்சு. அங்க லோக்கல்லே வாங்கி நீங்க நிறைய பண்ணையில விசாரிங்க. அந்த அபர்ணா பண்ண ஓகே ரேட், இந்த இன்னொரு தம்பிட்டு வாங்கினது ஓவர் ரேட் சொல்றாப்ல. அதனால நீங்க போனீங்கன்னா நிறைய சந்தையை விசாரிங்க. பாருங்க காலை எப்படி போகுது பாருங்க. அப்படியே ரிட்டர்ன் வரும்போது இருட்டுறதுக்குள்ள அப்படியே திருச்சியை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். நெக்ஸ்ட் ஏதாவது சந்தையை பத்தி போடணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் சந்தையை பத்தி போடுறேன். ஆடு மாடுக்கு யாருக்காவது ஜிஞ்சோ புல்லு சூப்பர் நேப்பியர் ஏதாவது தேவைப்பட்டா சொல்லுங்க, என்கிட்ட இருக்கு. பயோல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணுங்க.